வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. கார்த்தி தான் என்னோட புருஷன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் என்னோட மாமா தான் என் கணவர் அப்படின்னு உள்ள விஷயத்த எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு சாக்கை பயன்படுத்தி நீங்கள் மறைச்சிருப்பியாமா அப்படின்னு அந்த இடத்துல உங்கள் சுயரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட உங்களை நம்பி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு பெட்டியை கட்டிக்கிட்டு நம்ம கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரியை தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு கிளம்புறக்கூடிய தருணம் வந்துடுச்சு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சின்ன அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் கோயிலில் ஒரு பூஜை ஏற்பாடுகள் நடக்குது. அதுக்கு நம்ம ரேவதி நம்ம கார்த்தியோட போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த சைடு அதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது நம்ம ரேவதிக்கு. அந்த காலில் தான் விஷயம் உடையுது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலில் இந்த பாருங்கள், நீங்கள் புல்லட் வாங்கியிருந்தீங்களா, அந்த புல்லட்டில் வாங்கினேன் அதுக்காக ஒரு கிஃப்ட்டு கூப்பன் உங்களுக்கு போட்டிருந்தோம். அதில் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் நான் ஒரு ஸ்கூட்டி லேடிஸ்குள்ளே வண்டி ஏதாவது வாங்கினான்னா ஒரு ஓகே தான். ஆனால் ஒரு புல்லட்டை வாங்க அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, நான் ஓட்டையும் மாட்டேன். அப்படி இருக்க நேரம் எதுக்காக நான் வாங்கியிருப்பேன் புல்லட்டு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமாக நான் இல்லை, நீங்கள் தவறான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க. உங்கள் பேர் ரேவதி தானே, அப்போ நீங்கள் தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலை. சரி, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த புல்லட் ஷோரூமில் விசாரிங்க. ஃபைல் டீட்டெயில் எல்லாம் இருக்குது, எடுத்து பாருங்கள். நீங்கள் தான் வாங்கினீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் வாரேன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடணும் நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது. அந்த பொண்ணு ராதிகா உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போனால் இப்போ ஒரு புரியாத புதிராக புல்லட்டை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் அப்படின்னு பைக் ஷோரூமில் போய் விசாரிக்காங்க. அப்போ நீங்கள் தான் மேடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல நேரம் நானா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தேகம் இருந்ததுன்னா சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது, அதை வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கம்ப்யூட்டரில் போட்டு காட்டுறாங்க. நம்ம ரேவதிக்கு பயங்கர சாக்கு. தான் புல்லட்டை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்காங்க. நான் யாருக்காக வாங்கினேன் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தன்னோட கணவர் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் பட்சத்தில் அந்த ஃபோட்டோஸ் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட ரூமில் தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு வீடியோ கல்யாணத்துக்காக எடுத்த வீடியோ, நம்ம ரேவதி கார்த்தி கல்யாணத்தோட வீடியோ. அதில் எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தோன்னா நம்ம ரேவதி மட்டும் தெரியுது. ரேவதி பக்கத்தில் இருக்க அந்த மாப்பிள்ளையோட முகத்தை அழிச்சிருக்காங்க. இதை பார்க்குறாங்க, நம்ம சாக்காராங்க. நம்ம ரேவதி என்ன எனக்கு யார் மாப்பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆவல்ல. எல்லா பக்கங்களையும் புரட்டுனா எல்லாத்துலேயும் எனக்கு ஃபோட்டோக்கு தெளிவாக இருக்குது. அதே நேரத்தில் என் கணவருக்கு யார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். பர்டிகுலராக பர்பஸாக இதை மட்டும் எரேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம ரேவதி தெரிஞ்சு பயங்கர சாக்கா இருக்காங்க. உண்மையாட்டே எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு ராதிகா சொன்னது உண்மைதான் அப்படின்னு அந்த இடத்துல சரியாக நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் தான் என் கணவர் அப்படின்னு உள்ள டவுட்டோடு இருக்க நேரமே நம்ம கார்த்தி கோயிலில் பூஜைக்கு போவோம் அப்படின்னு நம்ம ரேவதியை கூட்டோன்னா சரி மாமா நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திகிட்ட அங்கே ஊரில் உள்ள பெரியவங்க கேட்குறாங்க, பூஜைக்கு நவதானியங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா, அந்த யாகசாலை பூஜை நடக்குது, அதுக்கு உள்ள நவதானியம் நவரத்னங்கள் எல்லாமே இந்த பூஜையில் வைக்கணும், அதுக்குள்ளே பொருட்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, ஆமாம் எல்லாம் காரில் இருக்குது, ரேவதி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கார்த்தியோட பவுச் காரில் இருக்குது, அதை எடுத்து நம்ம ரேவதி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோவை நம்ம கார்த்தி வச்சுருக்காங்க. பயங்கர ஷாக்கு. நான் யாரை என் கணவராக வரணும்னு நான் நினச்சேனோ அவங்க தான் என் புருஷன் அப்படின்னு இப்போ உறுதியாயிட்டு அம்மா எல்லாம் வேணும்னு என்னை கார்த்திகிட்டேருந்து பிரிக்க முயற்சி நடத்தியிருக்காங்க. அது மருத்துவ கல்யாணம் பண்ணி அவங்க உறவே தாத்தா பாட்டி குடும்பத்தோடு நான் இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு முடிவாயிருக்கேங்க. இதில் நான் ஞாபகம் மறந்தது இவங்களுக்கு அட்வான்டேஜாக
பகடைக்காயாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அம்மா அவங்க பழைய பகைக்கு இதை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம ரேவதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த அம்மாவை வந்து சும்மா விடக்கூடாது. அம்மா ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி என் வாழ்க்கையில் வந்து விளையாடிருக்காங்க, கேம் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கோபத்தோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அப்படின்னே சொல்லலாம். வந்ததோட நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ரேவதி கேட்குற, நான் என்னம்மா நினைக்கணும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை என்னோட புருஷன் எனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு அந்த ராதிகா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல நேரம், அதை பற்றி நீ அவங்க அம்மா தான் சொல்லிட்டு போயிட்டாங்களே அந்த பொண்ணுக்கு மனநலத்தில் கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு வந்து, அதனால் நீ அதை பெருசாக எடுத்துக்காண்டா ரேவதி, யார் யாரோ ஏதாவது உளறிட்டு போனால் அதெல்லாம் நம்பிட முடியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. வாயை மூடுங்கம்மா, என்னோட கணவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னடி சொல்கிற, அதுக்கு ஆதாரமாக இன்னாருக்கு பாரு ஃபோட்டோ அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோவை தூக்கி வந்து நம்ம ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்டுறாங்க. சாமுண்டேஸ்வரி பேயரைஞ்சதுக்கிறங்க நிற்கிறாங்க. அடடா, இதெல்லாம் நம்ம ரேவதிக்கு ஞாபகம் வரக்கூடாது, அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தினோமோ அந்த விஷயத்தெல்லாம் இவ பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த எவிடன்ஸோடு வந்து நிற்காலே நம்ம கண்ணு முன்னாடி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. சரி, இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு வந்து சொன்னோம். அதெல்லாம் இருக்கட்டுமா, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதே மறைச்சி வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம், அப்படி ஒரு குற்றத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாரு. ஆமடி, அந்த ராஜ சேதுபதி குடும்பத்தோட ஒட்டு முறவும் இருக்கக்கூடாது, அவன் அவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி அந்த அத்தனை பேர் மத்தியில் உன்னை அன்னைக்கு கல்யாணம் படித்தான், அதுக்கு வந்து ஆப்பு வைக்கும் விதமாட்டு உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது, எனக்கு அல்வா கணங்க கிடச்சி அதை பயன்படுத்தி நான் இந்த கேமை பண்ணினேன். நான் எனக்கு என் பொண்ணுங்க யாரும் அந்த ராஜசேதுபதி குடும்பத்தோட ஒட்டோ உறவோ வச்சுக்க விரும்பலை, அதுக்காக தான் இதை பண்ணினேன். அம்மா, நீங்கள் செய்கிறது பயங்கர தப்புமா, இதுக்கு மேலே வந்து என்னை கார்த்தி மாமாட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது ரொம்ப தப்பு. என் வாழ்க்கையில் நீங்கள் அத்தனை முடிவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்குமா இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நம்ம கார்த்திகிட்ட, என்ன நீ வந்து என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சேர்ந்து வாழணும்னு நினச்சேன்னா உன்னோட மாமா என் கழுத்தில் கட்டின தாலியை நான் கலத்தி எரிஞ்சிடுவேன், உங்கள் மாமாவை தூக்கி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி, அத்தை மாமாவை தூக்கி எறியக்கூடாது, அதுக்காக வந்து நம்ம இப்போ எதையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கார்த்தி வந்து மறைச்சி வைப்பாங்க. ஆனால் விதி நம்ம கார்த்தியை ரேவதி கூட சேர்த்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரியை வேண்டாம் அப்படின்னு வந்து அம்மாவை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கார்த்தி கூட தான் வாழவேன், இதுக்கு மேலே வந்து அம்மா பேச்சுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ஒரு முடிவெடுத்து வந்து வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே கடுப்பாகிறாங்க. எல்லாமே கைமீறி போயிட்டு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க.